கோமதி வீட்ல நடக்கிற சண்டையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாணிக்கம் நேராக பாக்கியத்திடம் போய், ஏ பாக்கியம், அன்னைக்கு நீ சாபம் விட்டியே, அவங்க சந்தோஷம் நிலைக்காதுன்னு அது இப்போ பழிச்சு போச்சு. அந்த சம்மந்தி அம்மாவும் அவங்க அண்ணன்களும் ஒத்துமையா விருந்து சாப்பிடுற மாதிரி போட்டோ போட்டாங்கல்ல, அது இப்போ பெரிய சண்டையில போய் முடிஞ்சிருக்கு. கோமதி ஏதோ போய் சொல்லியிருக்காங்க போல. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அண்ணன்கள் விருந்து சாப்பிடாமலே போயிட்டாங்களாம். இதனால கோமதிக்கும் பாண்டியனுக்கும் நடுவுல சண்டையாகி 2 பேரும் பேசாம திரியிறாங்களாம் என்று மூச்சு விடாமல் சொல்கிறார். இத கேட்டதும் பாக்யம் துள்ளி குதித்து, யோவ், என்னையா இவ்வளவு நல்ல செய்தியை சொல்லியிருக்க? உன் வாயில சர்க்கரையத்தான் கொட்டணும். முதல் முறையா நான் வயிறிருந்து விட்ட சாபம் பழிச்சு போச்சுன்னு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்க என்று பாராட்டுகிறாள். உடனே மாணிக்கம், சர்க்கரை தரேன்னு சொன்னியே கொடு, வாயெல்லாம் நமனமன்னு இருக்கு என்று கேட்க பாக்கியம் சட்டென்று கோபமாகி, யோவ், வாய் மேல இடிச்சிருவேன். நீ எங்கேயாவது வேலைக்கு போய் காசு கொண்டு வந்தாதான் சர்க்கரை வாங்க முடியும். இங்க காப்பிக்கே சர்க்கரை இல்லாம வர காப்பிய கசப்போட குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஒன்னு செய், நேரா சம்மந்தி கடைக்கே போ என்கிறாள். மாணிக்கம் தயங்க பாக்கியம் ஐடியா கொடுக்கிறாள். அங்க போய் சம்மந்திக்கிட்ட பக்குவமா பேசு. பொம்பளைங்கன்னா 4 பொய்ய சொல்லத்தான் செய்வாங்க, இதையெல்லாம் ஆம்பளைங்க கண்டுக்க கூடாதுன்னு சொல்லு. கோமதியே பொய் சொல்லும்போது தங்கமயிலை மட்டும் தண்டிச்சு என்ன பிரயோஜனம்னு கேளு. அப்புறம் அப்படியே மெதுவா அந்த பழைய வேலைக்கே உன்னை சேர்த்துக்க சொல்லு. ஏன்னா இந்த ஊர்ல அந்த இழிச்சவாயனை தவிர உனக்கு யாரும் வேலை தரமாட்டாங்க. நீ வேலைக்கு போனாதான் நம்ம வீட்ல எல்லாரும் நிம்மதியா சாப்பிட முடியும், சர்க்கரை வாங்க முடியும். அங்கேயே இருந்து சன்னமா சம்மந்தி மனச மாத்தி தங்கமயிலையும் சரவணனையும் சேர்த்து வைக்கப்பாரு. அந்த சம்மந்தி அம்மா கோவிச்சுக்கிட்டு இருந்தா இருந்துட்டு போகட்டும் என்று சொல்லி மாணிக்கத்தை வலுக்கட்டாயமாக பிடித்து தள்ளி அனுப்பி வைக்கிறாள். பாக்கியம் சொன்னபடியே மாணிக்கம் பாண்டியன் கடைக்கு வருகிறார். சரவணன் டெலிவரிக்கு வெளியே சென்றிருப்பதை பார்த்துவிட்டு, நல்ல வேளை மாப்பிள்ளை இல்லை, இருந்தா கடைப்பக்கம் கூட விடமாட்டாரு என்று நினைத்துக்கொண்டே பாண்டியனிடம் மெதுவாகச் செல்கிறார். சம்மந்தி, சம்மந்தி என்று மாணிக்கம் கூப்பிட பாண்டியன் அவரை முறைத்துப் பார்க்கிறார். உடனே மாணிக்கம், மன்னிச்சிருங்க சம்மந்தி, அந்த பாக்கியம் புத்தி கேட்டு ஏதேதோ செஞ்சு எல்லாம் தப்பா போச்சு. நாங்க சொன்னது பொய்தான், செஞ்சது தப்புதான். ஆனா நீங்க பெரிய மனசுக்காரங்க. ஆனா பாருங்க, உங்களுக்கே ஒருத்தங்க துரோகம் பண்ணிருக்காங்க. உங்ககிட்டயே உண்மையை மறைச்சு பொய் சொல்லியிருக்காங்க. அந்த சம்மந்தி அம்மாவைத்தான் சொல்றேன். அவங்க அண்ணன்கள் சக்திவேலும் முத்துவேலும் நடுரோட்டுல நின்னு சம்மந்தி அம்மா கூட சண்டை போட்டதை நான் பார்த்தேன். அவங்க கிட்ட கூட சொல்லாம சொத்து வேணும்னு கேட்டு சண்டை போட்டு குடும்பமானத்தையே ரோட்ல ஏத்திட்டாங்க. இந்த செய்தி ஊர் முழுக்க தெரிஞ்சு எனக்கு அவமானமா இருந்துச்சு, அதான் சொல்ல வந்தேன் என்று கொளுத்தி போடுகிறார். மேலும், பாருங்க சம்மந்தி, கோமதி அம்மா இவ்வளவு பெரிய பொய் சொல்லியும் நீங்க அவங்கள வீட்டை விட்டு அனுப்பல. ஆனா என் மகள் தங்கமயில சின்ன படிப்பு விஷயத்துல பொய் சொன்னதுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டீங்க. அந்த பிள்ளை உங்க வீட்டுக்காக எவ்வளவு வேலை செஞ்சுச்சு தெரியுமா என்று வக்காலத்து வாங்குகிறார். பாண்டியன் கோபத்தில் கல்லாவை விட்டு எழுந்து மாணிக்கத்தை நோக்கி முன்னேறுகிறார். மாணிக்கம் பயந்து பின்வாங்க பாண்டியன் வேட்டியை மடிச்சுக் கட்டிவிட்டு கர்ஜிக்கிறார். ஏய்யா, என் கடையில உப்பை தின்ன வந்தானே நீ, கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா உனக்கு? என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம மறைச்சது என் குடும்ப விஷயம். அதனால நான் ஒன்னும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பலையே. நீங்க பண்ணது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க மொத்த குடும்பத்தையும் கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் அலைய வச்சீங்க. என் பொண்டாட்டியை நான் தான் அனுப்பி வச்சேன். அந்த சொத்துல பங்கு வேணும்னு அவங்க அண்ணன் வாயாலேயே வரவழைக்கத்தான் அப்படி செய்ய சொன்னேன். என் பேச்சை கேட்டுத்தான் அவ போனாள். தொடர்ந்து பாண்டியன், மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டு இப்போ என் பொண்டாட்டிய பத்தியே என்கிட்ட கோல் சொல்ல வந்துட்டியா? மரியாதையா ஓடிப்போயிரு, இல்லன்னா அடிச்சிருவேன் என்று விரட்ட மாணிக்கம் உயிருக்கு பயந்து அங்கிருந்து விழுந்தடித்து ஓடுகிறார். அடுத்ததாக மாணிக்கம் வீட்டுக்குச் சென்று பாக்கியத்திடம் இந்த அவமானத்தைச் சொல்லும்போது அவளுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்போம். அங்கிருந்து ஓட்டம் பிடித்த மாணிக்கம் மூச்சிறைக்க வீட்டுக்கு வந்து சேருகிறார். அவரை பார்த்ததும் பாக்கியம் ஆவலோடு ஓடி வருகிறாள். என்னையா சொல்லு, சம்மந்தி என்ன சொன்னாரு? கடைவேலைக்கு வரச் சொல்லிட்டாரா? தங்கமயில கூட்டிட்டு வரச் சம்மதிச்சிட்டாரா? உன் முகத்தை பார்த்தா ஏதோ காரியம் கைகூடி வந்த மாதிரி தெரியுதே என்று ஆவலோடு கேட்கிறாள். மாணிக்கம் ஒரு சொம்பு தண்ணீரை குடித்துவிட்டு, என்னத்தச் சொல்ற பாக்கியம், எல்லாம் தலைகீழா முடிஞ்சு போச்சு. நீ சொன்னதுல ஒரு பாயிண்ட் கூட அவர்கிட்ட பேச முடியல. கோமதி அம்மா சண்டை போட்டதை சொல்லி பாண்டியனை அவங்க பக்கம் திருப்பலாம்னு பார்த்தா அவரோ நான் தான் என் பொண்டாட்டியை அனுப்பி வச்சேன்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டாரு என்றார் விரக்தியாக. பாக்கியம் அதிர்ச்சியாகி, என்னது, அவரே அனுப்பி வச்சாரா? அப்போ இதுவும் அவரோட பிளான் தானா? யோவ், நீ சரியாத்தான் பேசுனியா இல்ல அங்க போய் உளறிட்டு வந்தியா என்று சந்தேகமாக கேட்கிறாள். அதற்கு மாணிக்கம்,
உளறல பாக்கியம். அவர் வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு அடிக்கவே வந்துட்டாரு. உன் மக பொய் சொன்னதுக்கும் நீங்க போலீஸ் கேஸ் போட்டதுக்கும் சமமே இல்லைன்னு சொல்றாரு. நம்ம போட்ட பொய் கேஸால அவங்க குடும்பமானமே போச்சாம். கடையில வேலை பார்த்தப்போ நான் ஏதோ திருடிட்டேன்னு சொல்றாரு. இப்படி எல்லாத்தையும் குத்தி காட்டிப்ப பேசிட்டு இனிமே கடைப்பக்கம் வந்தா அவ்வளவுதான்னு மிரட்டி விரட்டிட்டாரு பாக்கியம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்று தலையில கை வைத்து உட்காருகிறார். பாக்கியம் கோபத்தில் கத்துகிறாள். பாருயா, அந்த மனுஷனோட திமிர! அவர் பொண்டாட்டி நடுரோட்டுல நின்னு சண்டை போட்டது அவருக்கு தப்பா தெரியலையாம். நம்ம புள்ள ஒரு சின்ன பொய் சொன்னது மட்டும் தப்பா தெரியுதோ, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கோமதி தான். அவளாலதான் நம்ம தங்கமயில் வாழ்க்கை இப்படி நிக்குது. இப்போ அந்த பாண்டியன் கடை வேலையும் போச்சு, கையில காசும் இல்ல. இனிமே எப்படிதான் காலத்தை ஓட்டப் போறோமோ என்று புலம்புகிறாள். உடனே மாணிக்கம், இப்போ சர்க்கரை வேணும்னு கேட்டியே, அதுக்கு என்ன பண்ண போற? சர்க்கரை வாங்க கூட காசு இல்லையே என்று கேட்க, பாக்கியம் ஆத்திரத்துடன், யோஃப், இப்போ உனக்கு சர்க்கரை ஒண்ணுதான் குறைச்சலா? அங்க அடி வாங்காம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். இனிமே சம்மந்தி கால பிடிச்சாலும் வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. இல்லைனா அந்த டைவர்ஸ் நோட்டீஸை வச்சுட்டு நாமளும் கோர்ட்டுக்குத்தான் போகணும் போல இருக்கு என்று விரக்தியில் முணுமுணுக்கிறாள். பாண்டியன் கடைக்கு திரும்பிய சரவணன் மாணிக்கம் வந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் என்ன செய்வார் என்பதைப் பற்றி பார்ப்போம். மாணிக்கம் ஓடி வந்த வேகத்தை பார்த்து தங்கமயிலும் உள்ளிருந்து பதற்றமாக வெளியே வருகிறாள். என்னப்பா ஆச்சு? மாமா என்ன சொன்னாரு? என்ன கூட்டிட்டு போக வருவாங்களா என்று ஏக்கத்துடன் கேட்கிறாள். மாணிக்கம் பதில் சொல்ல முடியாமல் தவிக்க பாக்கியமே முந்திக் கொள்கிறாள். உங்க மாமா மனுஷனே இல்லடி. உங்க அப்பன் போய் பக்குவமா பேசி பார்த்திருக்காரு. ஆனா அந்த மனுஷன் பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு உங்க அப்பனை அடிக்காத குறையா துரத்தி விட்டுட்டாரு. அந்த கோமதி பண்ணது பெரிய தப்புன்னு ஊரே சொல்லுது. ஆனா இவர் மட்டும் அவளுக்கு வக்காலத்து வாங்குறாரு. இதுல உன் புருஷன் வேற டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு வேடிக்கை பார்க்கறாரு என்று எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுகிறாள். தங்கமயில் அழுது கொண்டே, எல்லாம் என் விதிப்பா. நான் ஆசைப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள போனேன். ஆனா இப்படி நடுரோட்ல நிப்பேன்னு நினைக்கல. அத்தை மேல மாமாவுக்கு அவ்வளவு பாசம் இருக்கும்போது என் மேல மட்டும் ஏன் சரவணனுக்கு இவ்வளவு கோபம் வருது என்று புலம்புகிறாள். பாண்டியன் கடையில் நடப்பது. அப்போது டெலிவரி முடித்துவிட்டு சரவணன் கடைக்கு திரும்புகிறான். பாண்டியன் இன்னும் கோபமாகவே கல்லாவில் உட்கார்ந்திருப்பதை பார்த்துவிட்டு, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு என்று கேட்கிறான். பாண்டியன் கடுகடுப்புடன், வேற என்ன, அந்த உளுத்த பையன் மாணிக்கம் கடைக்கு வந்தான். வந்து உங்க அத்தைய பத்தி என்கிட்டயே தப்பு தப்பா பேசுறான். உங்க அத்தை அண்ணன்கள் கிட்ட சண்டை போட்டதைச் சொல்லி அவங்கள வீட்டை விட்டு துரத்தச் சொல்லி எனக்கு ஐடியா கொடுக்கறான். அது மட்டுமில்லாம தங்கமயில் செஞ்சது சின்ன பொய்யாம், அவளைச் சேர்த்து வைக்கணுமாம் என்று படபடவென பேசுகிறார். சரவணன் இதைக் கேட்டதும் ஆத்திரத்தின் உச்சிக்கே போகிறான். என்னது, அவர் இங்க வந்து பேச இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நம்ம குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போய் அசிங்கப்படுத்திட்டு இப்போ வந்து நியாயம் பேசுறாரா? இப்போவே அவங்க வீட்டுக்கு போய் என்னன்னு கேக்குறேன் என்று வண்டியை எடுக்கத் தயாராகிறான். பாண்டியன் அவனை தடுத்து, சரவணா நில்லு. அந்த ஆளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டே இருக்காத. அவனுக்கு தகுந்த பதிலடி நான் கொடுத்துட்டேன். அவங்க குடும்பமே ஒரு நச்சு மரம் மாதிரி. அதிலிருந்து வந்த கனியும் அப்படித்தான் இருக்கும். நீ எக்காரணத்தை கொண்டும் அந்த பக்கம் போயிடாத. கோர்ட்ல கேஸ் நடக்குதுல்ல, அங்க பாத்துக்கலாம். இப்போதைக்கு கடையை கவனி என்று அடக்குகிறார். சரவணன் அமைதியானாலும் அவன் மனதுக்குள் கோபம் கனன்று கொண்டே இருக்கிறது. ஒரு பொய்யைச் சொல்லி என் வாழ்க்கையை சீரழிச்சது மட்டுமில்லாம இப்போ அம்மாவையும் அப்பாவையும் பிரிக்க பாக்குறாங்களே என்று நினைத்து வருந்துகிறான். கோமதியின் நிலை. இன்னொரு பக்கம் வீட்டில் கோமதி அண்ணன்களிடம் சண்டை போட்டுவிட்டு வந்த விரக்தியில் அமர்ந்திருக்கிறார். பாண்டியன் தன்னிடம் சரியாக பேசாததும் அண்ணன்கள் தன்னை மதிக்காததும் அவரை பெரிதும் காயப்படுத்துகிறது.